நமக. முருகா சரணம். கவசமாய் திகழும் கந்தபெருமான். முருகப்பெருமானின் பல்வேறு திருப்பெயர்களில் ஒன்று கந்தன். கந்தன் எனும் சொல் ஸ்கந்தா எனும் வடமொழி சொல்லிலிருந்து வந்ததாக உரைப்பவரும் உண்டு. கந்தர் என்பது திரட்டப்பட்ட அல்லது சேர்க்கப்பட்ட என்று பொருள்படும். 6 குழந்தைகளின் உருவில் சரவண பொய்கையில் விளையாடி கொண்டிருந்த முருகப்பெருமான் கார்த்திகேயன் என்று அழைக்கப்பட்டான். பின்னர் உமாதேவியர் தம் 2 கைகளாலும் 6 குழந்தைகளையும் திரட்டி சேர்த்து அணைக்க அக்குழந்தைகள் இணைந்து 6 திருமேனிகளும் ஒன்றாகி ஒரு குழந்தையானது. எனவே முருகப்பெருமானுக்கு கந்தன் என்ற பெயரும் உண்டானது என்பது கந்தபுராணம் கூறும் செய்தி. கந்தன் என்னும் சொல்லுக்கு பகைவர்களை அழித்தொழிப்பவன் என்று பொருளுண்டு. சூரபத்மாதி அசுரர்களை அழித்து தேவர்களை காப்பாற்றியதால் அப்பெயர் பொருந்தும். கந்தம் என்னும் சொல்லுக்கு சந்தன குழம்பு என்று பொருள் உண்டு. சந்தன குழம்பாய் பக்தர்களின் மனதை குளிர்விப்பவன் என்றும் கூறலாம். கந்தம் என்ற சொல்லுக்கு நறுமணம் என்ற பொருளும் உண்டு. முருகப்பெருமான் தெய்வீக மனம் கமழுபவன் என்றால் அதில் வேறு கருத்து இல்லை. அடுத்து கந்தம் என்னும் சொல்லுக்கு தேன் என்று பொருள் உண்டு. அந்த வகையில் முருகப்பெருமான் தேனை போன்று இனிமையானவன் என்பதால் கந்தபெருமான் என்ற திருநாமம் வந்தது. இத்தகைய பெருமை கொண்ட கந்தபெருமானை குறித்து பாடப்பட்ட தோத்திரமே கந்த சஷ்டி கவசம். கந்த சஷ்டி கவசத்தை இயற்றி அருளியவர் தேவராய சுவாமிகள் ஆவார். ஒருவரின் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் 6ஆம் இடம் ரோகம், கடன், விரோதம், எதிரிகளை குறிக்கிறது. இருப்பினும் இத்தகைய அனைத்து தோஷங்களையும் போக்கி அருளுபவன் முருகப்பெருமான். முருகப்பெருமான் 6 குழந்தைகளாக 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவன் என்பதை பார்த்தோம். எனவே அப்பெருமானுக்கு 6 திருமுகங்கள். 6 முகப் பெருமானின் 6 திருமுகங்களும் 6 காலங்களாகவும் 12 கரங்கள் 12 மாதங்களாகவும், மயில் வாகனமானது விந்து வடிவமாகவும், சேவல் வடிவமானது சேவல் கொடியானது நாத வடிவமாகவும், வேலாயுதமானது அகங்கார மகமாரங்களை அளிக்கும் ஞானமாகவும் விளங்குவதாக கூறுவர். முருகப்பெருமானுக்குரிய மந்திரமோ சரவண பவ என்னும் 6 எழுத்து மந்திரம். சா என்பது மங்களம், ரா என்பது ஒளி அல்லது கொடை, வா என்பது சாத்வீகம், நா என்பது போர், பவ என்பது உருவாக்குபவன். ஆக மங்களம், கொடை, சாத்வீகம், போர் அனைத்தையும் உருவாக்குபவன் ஆகிய தன்மைகளை கொண்டவன் முருகப்பெருமான். முருகப்பெருமானின் படை வீடுகளோ 1ஆம் படை வீடு திருப்பரங்குன்றம், 2ஆம் படை வீடு திருச்செந்தூர், 3ஆம் படை வீடு பழனி, 4ஆம் படை வீடு சுவாமிமலை, 5ஆம் படை வீடு திருத்தணி, 6ஆம் படை வீடு பழமுதிர்ச்சோலை என்னும் 6 திருத்தலங்கள். முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக திகழ்வது பௌர்ணமி அல்லது அமாவாசையின் 6ஆம் நாளாக வரும் சஷ்டி. ஐப்பசி மாத சஷ்டி நாளிலே முருகப்பெருமான் சூரபத்மானை அழித்ததாக புராணம் தெரிவிக்கிறது. அசுரர்களை அழித்து தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், மானுடர்கள் அனைவரையும் முருகப்பெருமான் காத்தொருளிய நாள் சஷ்டி தினமாகும். அத்தகைய சஷ்டியின் சிறப்பை உணர்ந்ததாலேயே கந்த சஷ்டி கவசம் சஷ்டியை நோக்க என்னும் பதங்களால் தொடங்க பெற்றிருக்கிறது. அடுத்து கவசம் என்றால் நம்மை காப்பாற்றக்கூடியது என்று பொருள். போருக்கு செல்பவர்கள், வேட்டைக்கு செல்பவர்கள் எதிரிகளிடமிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள கவசம் அணிந்து செல்வார்கள். அதுபோல கந்தசஷ்டி கவசம் நம்மை துன்பங்களிலிருந்தும் எதிரிகளிலிருந்தும் கவசமாய் நின்று காப்பாற்றுகிறது. முருகா சரணம். நன்றி.